கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ஸ்ரீ. ஸோ அவருடைய ரீசெண்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இன்ஃபேக்ட் ரீசெண்ட்லாம் இல்லை, ரொம்ப நாளா ரொம்ப மாசமா வந்து நிறைய போஸ்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காரு. அந்த போஸ்ட் சமயம் ரொம்பவே வந்து சேடண்டா இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்ட்டே வந்து தெரியல. பட் அது சுத்தி நிறைய பேர் பேசுற விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. சில போஸ்ட் அவரோட இதுலேயே வந்து சில ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அவரோட லைஃப்ல என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஆக்டர் ஸ்ரீ அப்படிங்கிறது எனக்கு முதல்ல யாருன்னே தெரியல அப்படின்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாநகரம் படம், ஸோ லோகேஷ் நாகராஜ் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன், மாநகரம். ஸோ அந்த படம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா ஆக்டர் ஸ்ரீக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் அவர் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ மிஸ்கின் அவருடைய டைரக்ஷனை கூட நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வளர்ந்து வந்த ஒரு ஆக்டர் ஆல் ஆஃப் தி சடனா சில இயர்ஸ்ல வந்து காணாம போனார். நானே இன்ஃபேக்ட் மாநகரம் மேடம் ரீசெண்டா பார்க்கும்போது கூட யோசிச்சேன், ஏன் இந்த பர்சன்ஸா காணவே அப்படின்னு யோசிக்கும் போது அவரோட போஸ்ட் இப்போ போயிட்டு இருக்கிறது ரொம்பவே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. அதை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல அவரை பத்தி ஏன் இந்த வீடியோ நம்ம பேசணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து சொல்றேன். கடைசியா அவங்க கிட்ட வந்து அதை பத்தி பேசுறேன். ஆக்டர் ஸ்ரீ ஸோ ரீசெண்டா நிறைய மூவிஸ், ரீசெண்டா இல்ல ஒரு 3 to 4 years முன்னாடி இருக்கும் நிறைய மூவிஸ் நடிச்ச ஒரு ஆக்டர். ஓகேங்களா, யங்கஸ்ட் ஆக்டர் தான், ரொம்ப வளர்ந்து வந்து ஒரு ஆக்டர். ஸோ அவர் ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட், அப்புறம் வந்து சில சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் வந்து போஸ்ட் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மெலிந்த உடையில கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி, விச் மீன்ஸ் அது வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டனா அந்த மாதிரி இல்லை, இது வந்து டிப்ரெஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அவர் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்காரு அப்படின்றதும் தெரிய வருது. ஒரு செப்பரேட் ரூம்ல அவருக்கு அவரே சமைச்சு தானியங்கள் அதெல்லாம் வாங்கி வச்சு சமைச்சுக்கிட்டு அவர் கையெல்லாம் கீழிக்கிட்டு, ஸோ திடீர்னு கலரிங் பண்ணிக்கிட்டு, ஷர்ட்டே இல்லாமல் போஸ்ட் போட்டுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி வேர்டாக அவர் வந்து போஸ்ட் போடுறது வந்து பார்க்க முடிஞ்சது. அந்த பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர் வந்து ரீசெண்டாக சில மூவிஸ் நடிச்சிருந்தார். அந்த மூவிஸ்க்கு அவர் கொடுக்கப்பட்ட பேமெண்ட், அந்த பேமெண்ட்ல இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறதும், சில மூவிஸ்க்கு இன்னும் பேமெண்ட்டே கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு பிரபலமான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஓகேங்களா, ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து இவருக்கு வந்து பேமெண்ட் வரல அப்படிங்கிறதும் இவர் அதை பற்றி இன்ஃபேக்ட் போஸ்டே போட்டிருக்காரு. இன்ஸ்டாகிராம் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த போஸ்ட் பார்த்து தான் நீங்கள் வந்து எனக்கு பேமெண்ட் தருவீங்க நம்பர் அப்படின்ற மாதிரி போஸ்ட்டும் போட்டிருக்காரு. இது வரைக்கும் அதை டெலீட் பண்ணாம தான் இருக்காரு. போன வருஷத்துலேருந்தே அந்த போஸ்ட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணாம தான் இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் பேமெண்ட் இஷ்யூ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் கேட்கும்போது அவர் வந்து எந்த ஊர்ல முதல்ல இருக்காருன்னே தெரியல, செப்பரேட் ரூம்ல இருக்கிறது மட்டும் தான் எங்களுக்கே தெரியுது, நாங்க கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா எங்க வந்து பிளாக் பண்றாரு, எங்க இருக்காரு என்னன்னே தெரியல. அவர் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய நிஜ வாழ்க்கையில சில மூவிஸ்லாம் அவர் வந்து அடிச்சு கொடுத்துட்டு பேமெண்ட் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் 10% 20% பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் போர்ஷன்ல வந்து ஒரு 20% மட்டும் கொடுப்பாங்க. அப்புறம் பேலன்ஸ் பேமெண்ட்ல வந்து நாங்கள் அப்புறமா தரோம் இப்படி சொல்லியே வந்து நிறைய மூவிஸ்ல அவர் வந்து பேமெண்ட் ஏமாற்றப்பட்டது அப்படின்னாலும் இதனாலேயே அவர் வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிருப்பார் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் அவர் நடிச்ச எல்லா படமும் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ஹிட் கொடுத்த மூவிஸ் தான் அப்படிங்கிறதும் வந்து மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்தது. சரி, ஓகே, ஏன் அவரை பத்தி பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டர் மணிகண்டன் அவர் லவ்வர் மூவில, அப்புறம் குடும்பஸ்தன் மூவில நடிச்ச ஆக்டர் மணிகண்டன். ஸோ அவரோட லைஃப்ல வந்து இப்போ ஆக்டர் ஸ்ரீயோட லைஃப் வந்து ஒரு பக்கம் பார்த்துக்கோ, அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க, அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆக்டர் மணிகண்டன் அவரை பத்தி பார்ப்போம். கிட்டத்தட்ட 16 வருஷமா, 15 வருஷமா, ஓகேங்களா, 2006 அந்த பீரியட்லாம் வந்து பயங்கரமா மூவிஸ்க்காக வந்து ஹார்ட் பண்ணிட்டு, அப்புறம் இந்த டப்பிங் டைலாக்ஸ் பேசி அதுல கொஞ்சம் அமௌண்ட் சம்பாரிச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சினிஃபில சின்ன விஷயங்கள் பண்ணி ஏதோ கொஞ்சமா அமௌண்ட் வந்து சம்பாரிச்சிட்டு ஆல் ஆஃப் தி சடனா ஒரு நாள் அந்த பேமெண்ட் மொத்தமா ஸ்டாப் ஆகுது. எதனால அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணாலும் வேற சம் ரீசன்ஸ்னால இனிமேல் இங்க வேலையில அப்படின்னு சொல்லி அமைச்சிடறாங்க அந்த டப்பிங் கம்பெனில. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அழுது, எனக்கு வேற வழியே இல்லை, நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஐடி ஜாப் வாங்கி கொடு, நான் வந்து இனிமேல் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு போறாரு. மறுநாள் அவருக்கு வந்து ஒரு பட வாய்ப்பு வருது. ஸோ அந்த படத்துல அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு ரஜினிகாந்த் சார் கூட நடிச்சு, விஜய் சேதுபதி சார் கூட நடிச்சு பயங்கர ஹிட் கொடுக்குறாரு மணிகண்டன் அவர்கள். ஸோ பயங்கரமா ஹிட் கொடுத்து இன்ஃபேக்ட்
ஒரு லாஸ்ட் 1 இயர் 2 இயர் வரைக்கும் கூட அவர்கிட்ட காரே இல்லை அப்படின்னும் வாடகை காரில் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த லவ்வர், குடும்பஸ்தன், அப்புறம் குட் நைட் இந்த மாதிரி நிறைய ஹிட் மூவிஸ் கொடுத்து அதில் நிறைய சேலரிஸ் சம்பாதிக்கிறத வச்சு அதுக்கப்புறம் அவர் கார் வாங்கியிருக்காருன்ட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவரோட லைஃப் ஒரு பக்கம் வந்து இருக்கு. ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனா இருந்து இன்னைக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிற கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா we cannot do anything அப்படிங்கிறதா லிட்ரலி ட்ரூ திங். ஸோ இந்த வீடியோ மூலிமா இப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி 2 பேரை வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஆக்டர் ஸ்ரீ, நான் செகண்டாக சொன்னேன் மணிகண்டன் அவர்கள். ஸோ இவங்க 2 பேரோட லைஃப்லையும் வந்து ட்ராஜடின்றது இருந்திருக்கு. மணிகண்டன் அவர் லைஃப்ல எந்த அளவுக்கு ட்ராஜடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சில இடங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அவரோட ஃபோன் நம்பரை, மணிகண்டன் அவரோட ஃபோன் நம்பரை அந்த டைரக்டர் வந்து அடிமை 1 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னும் அதை பார்த்து இவர் ரொம்பவே மனசுடைஞ்சு அதுலேருந்து வெளியே வந்ததும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தக்கூடாதோ அந்த அளவுக்கு ஒரு அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து ஒரு 2 ஸ்டாண்டப்பா நின்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேர் லைஃப்லயுமே வந்து அவமானங்கள், கஷ்டங்கள் வந்து இருந்துதான் இருக்கு. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அன்னைக்கு நீங்க அதை எடுத்துக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டியை நீங்க வளர்த்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்றேன், இந்த கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த அசெட்ஸ் பேஸ்டோ இல்லைன்னா வந்து டேலண்ட் பேஸ்டோலாம் இல்லை. உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய அதே விடாமுயற்சி, உங்களுடைய கன்சிஸ்டன்சி அண்ட் எல்லாத்துக்கும் மேல அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிற டைம்ல அவர் கொடுக்கப்பட்ட ஆக்டிங் அது வந்து டிரைவர் தான். ஸோ அந்த கக்கு கபோர் நினைக்கிறேன், எஸ் கக்கு கபோர் டிரைவருடைய ரோல் ஒன்று வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த ரோல் பண்ற டைம்ல அவருக்கு வந்து டிரைவிங்கே தெரியாது, ரொம்ப டிப்ரெஷன்ல வீட்டில் இருக்காரு. சான்ஸ் வந்திருக்கிறதுனால அடுத்த 10 நாள நான் மூவிக்காக டிரைவிங் கற்றுக்கணும். டிரைவிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மூவி நடிச்சாரு மணிகண்டன் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த ஸ்கில் அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா? டேலண்ட் வைஸ் இல்லைனாலும் கன்சிஸ்டன்சி, அவங்களுக்கு எந்த விஷயத்துல பேஷன் அதிகமாக இருக்கோ அது ஒரு நாள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற டைம்ல அதுக்கான கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஆக்டர் ஸ்ரீ அவர்களுக்கும் அவருடைய லைஃப்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் அவரை தைரியமாக ஃபேஸ் பண்ணி வெளியே வந்து இந்த சொசைட்டியில் அவருடைய பிடிச்ச ஃபீல்டில் ஒரு நாள் அவர் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரேயரோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.